இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்துல சுமார் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கை, சந்தோஷமா இருந்தாங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய குடும்பங்களெல்லாம் பராமரித்து அரசு உத்தியோகத்தெல்லாம் கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. எதிர்பார்த்ததை காட்டிலும் நிறைவான வாழ்க்கை. ஆனா திடீர்னு பாருங்க, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அந்த நாட்டின் ஆளுகைக்கு வந்தபோது இவர்களுடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. இவர்களுடைய பெருக்கம் அவனுக்கு ஒருவித பொறாமையை கொடுத்தது. ஒருவேளை இவங்க நமக்கு எதிராகவே கலவரம் பண்ணி நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களோன்னு தப்பா புரிந்து கொண்டு அவர்களை ஒடுக்கும்படிக்கு என்ன செய்யலான்னு சொல்லி தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அதிபதிகளோடு திட்டம் போட்டான். இப்ப பாருங்க, இவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணலாம், இதுதான் அவங்களுடைய டார்கெட். வேலை செய்யறாங்க, செங்கல்லாம் அறுக்குறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, ஓகே, அந்த வேலையை ஈஸியாக நம்ம செய்யக்கூடாது. அதில் அவங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்கணுமோ கொடுங்கன்ட்டான். வயலில் வேலை செய்கிறாங்க, நிம்மதியாக வேலை செய்யக்கூடாது, போட்டு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ செய்யுங்க. பட்டணங்களை கட்டுறாங்க, அந்த கட்டிட வேலையா போட்டு டார்ச்சர் பண்ணு, நிம்மதியாக இருக்கக்கூடாத. அவன் சந்தோஷமா சிரிச்சு நம்ம யாரும் பார்க்கக்கூடாது. அவன் முகத்தில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் ரொம்ப நெருக்கப்பட்டுட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது, அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலையிலும் அவர்களை கொடுமையாக நடத்து. ஒரு நபர் கூட ஃப்ரீயா இல்லைங்க, ஒரு இஸ்ரவேலன் கூட ரிலாக்ஸ் ஆகலாங்க, ஒரு நபருக்கும் நிம்மதி கிடையாது. குழந்தை பிறந்தா, ஆண் பிள்ளையா இருந்தா கொலை பண்ணுப்பா, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 10 மாசம் சுமந்து அந்த குழந்தைய ஆசையா தூக்கணும்னு நினைக்கும் போது ஆம்பளை பிள்ளைன்னா கொன்றுன்றான், ஈவு இல்லாம இறக்கலாம். ஆனா அங்க இருந்த அந்த மருத்துவச்சிகள் 2 பேர் கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை காப்பாத்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம இதெல்லாம் நம்ம போட்ட பிளான காட்டுல வேற மாதிரி போதணும்னு ஆம்பளை பிள்ளைலாம் நைல் நதியில போடு. இப்படி அவங்களுடைய ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையவே வெறுப்பாக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் கண்ணோக்கினார், வானத்திலிருந்து அவர்களுடைய பெருமூச்சு அவர் கேட்டார். அவங்க உபத்திரவப்படுறத பார்த்து இறங்கினார் இருக்கு. இந்த தேவன் தான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ஐயா, வீட்லயும் நிம்மதி இல்லை, வேலையிலையும் நிம்மதி இல்லை, தொழிலையும் நிம்மதி இல்லை, படிப்புலையும் ஒரு நிம்மதி இல்லை, எங்க போனாலும் நிம்மதி இல்லை, உள்ள எங்க வந்தாலும் ஒரே பிரச்சனை, என்னையவே எல்லாரும் குறி வச்சு தாக்குற மாதிரியே இருக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காரியமும் வாய்க்கல, என் வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் இப்போ இப்படி இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏன் எனக்கு வந்தது, எனக்கு ஒன்றும் புரியல. பல குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களை விடுவிக்கிற நேரம் வந்துட்டு, நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற நேரம் வந்துட்டு, உங்களை கர்த்தர் ஷிஃப்ட் பண்ண போற நேரம் வந்துட்டு, உங்களுக்காக குறித்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறதற்கான நேரம் வந்துட்டு, உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. வாக்குத்தத்தத்தின் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இறங்கி செயல்பட போகிறார். ஏன்னா உங்க பெருமூச்சு அவர் சமூகத்தை எட்டி விட்டது, உங்க கண்ணீர் அது அவருடைய கணக்கில் வந்து விட்டது, உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். நீங்க உபத்திரவப்படுறத அவர் பார்த்துட்டாருங்க. உங்களுக்காக ஒரு ரட்சகனை எழுப்புவார், உங்களுக்கான விடுதலைக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு வழியை கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாய் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். தகப்பனே, கொடுமையாய் நடத்தப்படுகிற நிலையில யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.